بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فهو مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد وفي فرقانه الحميد: فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال في موضع آخر: ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس ليذيقهم بعض الذي عملوا لعلهم يرجعون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் ஆரம்பிக்கிறேன். அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, பொதுவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அகிலத்தை படைத்து அகிலத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயத்திற்கும் அதற்கான நடைமுறையை செயல்முறையை ஏற்படுத்தியிருக்கிறார். உதாரணத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி வைத்த அந்த நடைமுறைப்படி செயல்முறைப்படி தான் சூரியனாக இருக்கட்டும் அதற்கான குறித்த நேரத்தில் உதயமாகி குறித்த நேரத்தில் மறைந்தும் போகிறது. அதே போன்றுதான் நிலவாக இருக்கட்டும் அதற்கான உரித்த நேரத்தில் வெளிவந்தும் சில நேரங்கள் மக்கள் பார்க்கும் வண்ணம் சில நேரங்களில் மக்கள் பார்வையிட்டு மறைந்தபடியும் அதற்கான குறித்த நேரத்தில் மறைந்தும் போகின்றது. அதே போல் தான் நட்சத்திரங்களும் சரி, அதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறித்த நேரத்தில் வெளியாகி குறித்த நேரத்தில் மறைந்தும் போகிறது. இந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்து விஷயத்திற்கும் அதற்கான நடைமுறையை ஏற்படுத்தி தயாராக வைத்திருக்கிறார். இதே போன்றுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்திலிருந்து இறக்கக்கூடிய மழைக்கும் இருக்குது. மழையாக இருக்கட்டும் அதுக்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறித்த தருணத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த குறித்த நேரத்தில் அல்லாஹ் நாடிய வண்ணம் மழை இறங்குகிறது. இந்த குறித்த நேரத்தில் அல்லாஹுடைய இந்த நாட்டப்படி அல்லாஹ் நிர்ணயித்து வைத்தபடி அந்த மழை நீர் இந்த பூமியை நிரப்புகிறது, வயல்களை பூத்து குலுங்க செய்கிறது, கிணறுகள் நிரப்புகிறது, தண்ணீர் தேவைப்படக்கூடிய இடங்களில் தண்ணீர் சேமித்து வைக்கக்கூடிய இடங்களை அல்லாஹுடைய நாட்டப்படி நிரப்புகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதில் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அந்த ஒரு சில விஷயங்களை மனிதர்கள் நம்முடைய நடைமுறையோடும் சேர்த்து வச்சிருப்பான். ஒரு சில விஷயம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நடைமுறையோடும் சேர்த்து ஒன்றுக்கு சேர்த்து வச்சிருப்பான். எப்படின்னா இதில் தான் மழையும் அடங்கும். இப்போ உதாரணத்திற்கு ஒரு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறித்த நேரம் இருக்கும். அந்த நேரத்தில் வருடத்தில் சில மாதங்களில் சில நாட்களில் மழை பொழியும் இன்ஷா அல்லாஹ். இதே போன்றுதான் மழையின் இன்னொரு கட்டமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களின் அமல்களையும் சொல்லி காண்பிப்பார். எப்படின்னா மனிதனுடைய நல்ல அமல்களை கொண்டும்
மனிதனுடைய நல்ல ஈமானிய பலத்தை கொண்டும் மனிதனுடைய நன்மை தீமைகளை கொண்டும் நல்லது கெட்டதை கொண்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலையை ஒரு பக்கம் ரஹ்மத்தாக அனுப்புகிறார். மலை நமக்கு ரஹ்மத்தாக தேவைக்குரிய நேரத்தில் தேவையுள்ள பட்சத்தில் தேவைக்கேற்ப அளவு மலை அனுப்புவான். இது நமக்கு ரஹ்மத்தான மலை. மறுபக்கம் மனிதர்களாகிய நம்முடைய சில தவறான செயல்களின் காரணமாக தீமையின் காரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலையை அவனுடைய இஷ்டப்படி முன்னும் பின்னுமாக்குவான். உதாரணத்திற்கு மலையை அளவுக்கு அதிகமாக கொடுத்துருவான். ஆரம்பத்தில் மக்கள் எண்ணி பார்ப்பாங்க இந்த மலை நமக்கு ரஹமத்தாக வந்திருக்கும். ஆனால் நாட்கள் போக போக மலையுடைய அளவு அதிகமாக தான் மக்களுக்கு தெரியும் இது நமக்கு ரஹமத்து கிடையாது, ரஹமத்தாக வந்திருக்குது. இந்த வயல் வரப்புகள் நாசமாகிரும், வீடுகள் குடிகள் மூழ்கி போயிடும், பயிர்கள் இழந்து போயிடுவோம், நிறைய நஷ்டங்கள் ஏற்படும். இது ஒரு பக்கம். மறுபக்கம் என்ன அல்லாஹ் செய்வானா, அல்லாஹ் தேவையுள்ள நேரத்தில் இறக்காம ரொம்ப தாமதமாக்குவான், ரொம்ப அளவுக்கு அதிகமான தாமதமாக்குவான். இந்த தாமதமாக்குற காரணத்தினாலையும் நமக்கு மிகப்பெரிய நஷ்டங்கள் ஏற்படும். எந்த விவசாயி மழைக்காக வேண்டி பயிர்களை நட்டுட்டு வானத்தை நோக்கி இருப்பாரோ அவர் தேடிய நேரத்திற்கு அந்த மழை இல்லாத காரணத்தினால பயிர்கள் இழந்து போயிடும். இப்போ இதன் காரணமாக நிறைய இழப்புகள் நமக்கும் ஏற்படும். ஸோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சில விஷயங்களை மக்களுடைய நடைமுறையோடு சேர்த்து வச்சிருக்கிறார். இதில் மழையும் ஒன்று. அப்போ இந்த சமயத்தில் இப்போ உதாரணத்துக்கு மழை வரலை அப்படின்னா என்ன மக்கள் சொல்லுவாங்க? வெளிப்படையான காரணங்கள் நிறைய சொல்லுவாங்க. இந்த வானிலை மாற்றம் ஏற்படலை, இந்த நீர் மண்டலம் சரியாக ஏற்படலை, இந்த காற்றழுத்தம் ஏற்படலை, இது வெளிப்படையான காரணங்கள் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாலுமே ஒரு முஸ்லீமாக வாழக்கூடிய நாம குர்ஆன் சுன்னஹ்ல இதை பற்றி என்ன சொல்லியிருக்கு? இப்போ மழை நமக்கு வரலை, மழை தாமதமாக்கப்படுது, மழை தடுத்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன காரணம்? இதுக்கு குர்ஆனில் என்ன தீர்வு இருக்குது? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறாங்க? இதை பற்றி இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள், குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தண்ணியை பற்றி பேசும் பொழுது அழகாக சொல்லுவான், வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹை. அல்லாஹ் சொல்லுவான் உயிருள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் தண்ணீரை கொண்டு உண்டாக்கிறோம் சொல்லுவான் அல்லாஹ். அப்போ நமக்கும் உயிர் இருக்குது, நமக்கான வாழ்வாக அல்லாஹ் தண்ணீரை அமைச்சிருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையின் மிக முக்கிய பங்காக தண்ணீர் நமக்கு தேவையாக இருக்குது. இப்போ இந்த தண்ணீர் நம்முடைய வாழ்க்கையாக அல்லாஹ் சொல்லும் பொழுது மறுபக்கம் தண்ணீர் தடுத்து வச்சிருக்கிறான் அப்படின்னா என்ன காரணம் இருக்கும்? இப்போ தண்ணீர் மட்டும் கிடையாது. வெறும் நம்ம தண்ணீர் அலட்சியம் பார்க்குறோம்ல, இந்த அலட்சியமான பார்வையாக பார்க்கக்கூடிய விஷயம் கிடையாது. தண்ணீர், இந்த நீர் இல்லைன்ற பட்சத்தில் என்ன நடக்குது? இப்போ ஸ்ரீலங்காவில் நடந்த விஷயங்கள் நமக்கு தெரியுது நல்லபடியாக. தண்ணீருக்காக எப்படி போராடினாங்க. இப்போ பெங்களூரில் எந்த அளவுக்கு இருந்துச்சு சூழல், எப்படி இருந்துச்சு. இந்த தண்ணீருக்கான நிலைமை நல்லபடியாக புரியுது. இந்த தண்ணீரினால என்னென்ன நஷ்டங்கள் ஏற்படும் எல்லாம் தெரிஞ்சுக்கோ அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இந்த குர்ஆன் சுன்னஹ் நமக்கு என்ன வெளிப்படையாக சொல்லுது? எதன் காரணத்தினால நமக்கு தண்ணீர் தடுத்து வைக்கப்படுது? அந்த காரணங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் நிறைய இருக்குது. அதில் ஒரு சில விஷயங்கள் சொல்லி முடிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அந்த காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு படி எப்படி நம்ம வாழ்ந்தால் நம்ம இந்த இதை முடிச்சுக்கலாம், எப்படி வாழ்ந்து அல்லாஹ்வுடைய மழை மறுபடியும் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நமக்கு பக்கத்தில் உள்ள ஊர்கள் நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அருமையான வானிலை இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு இன்னுமே சரியான மழை கிடைக்காம தான் இருக்குது. நம்ம எல்லாருமே இந்த மழையை தேடிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ பக்கத்து ஊரில் பெய்யுது, அங்கே பெய்யுது, இங்கே பெய்யுது, நிறைய கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஊரில் ஏன் வரலை? ஹைர், அல்லாஹ் நாடுவான் இன்ஷா அல்லாஹ் மழை கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நம்மளுடைய தேவையுள்ள இந்த நேரத்தில் இருக்க மாட்டேங்குது. இப்போ குர்ஆன் சுன்னஹ் அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை சொல்லி முடிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதன்படி நம்முடைய வாழ்க்கையை திருத்திக்கணும். முதல் முறையாக இந்த மழை இல்லாத தருணத்தை பற்றி பேசும் பொழுது குர்ஆனில் அல்லாஹ்வுடைய வெளிப்படையான வசனம் இருக்குது. இப்போ மக்கள் எப்படி இருந்தால் அல்லாஹ் அவங்களுக்கு நீரை கொடுப்பான், எப்படி இருக்கணும் குர்ஆனில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது வரிசைப்படுத்தி பார்க்கலாம். முதன்மையானது இந்த ஈமான் இல்லாமல் வாழ்வது. இஸ்லாத்திற்கும் நமக்கும் உள்ள இந்த தூரம் தான். இந்த ஈமான் இல்லாமல் வாழ்வது. ஒரு பக்கம் ஷிர்க் அதிகமாகிட்டு இருக்கு, குஃபுர் அதிகமாகிட்டு இருக்கு. மறுபக்கம் முஸ்லீமாகிய நாம் என்ன பண்ணணும்? அந்த ஷிர்க்கிற்கும் குஃபுருக்கும் இல்லை அந்த மக்களை வெளியே கொண்டு வரணும் தானே. இப்போ எந்த அளவுக்கு ஷிர்க்கும் குஃபுர் அதிகமாகிட்டு இருக்கோ அதே அளவுக்கு தான் இங்கே நம்ம பக்கமும் சரி இஸ்லாத்தின் பக்கம் அழையக்கூடிய நபர்கள், ஈமான்னா என்ன எடுத்து சொல்லக்கூடிய நபர்கள், ஈமானுக்கும் குஃபுருக்கும் உள்ள வித்தியாசத்தை எடுத்து சொல்லக்கூடிய நபர்கள் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கிறாங்க.
அப்போ இந்த மாதிரி நிலைமை இருக்கும் பொழுது, ஈமானிய உள்ளம் இல்லாமல் இஸ்லாத்தை விட்டு தூரமாகும் பொழுது அல்லாஹுடைய இந்த ரஹமத் கண்டிப்பாக நம்ம விட்டு தூரமாகத்தான் இருக்கும். ஏன்னா அல்லாஹ் ரப்பல் இதை பற்றி பேசும் பொழுது அழகா தெளிவாக சொல்லி காண்பிப்பான். வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனூ வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். அல்லாஹ் சொல்லி காண்பிப்பான், ஊர் மக்கள் அதாவது மனிதர்கள் ஈமான் கொண்டும் தக்வாவை கொண்டும் இருந்தால், இப்படி நபர்கள் மனிதர்கள் தக்வாவோடும் ஈமானோடும் இருக்கும் பட்சத்தில் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் பரக்கத்தான கதவுகளை திறந்து விடுவோம். அல்லாஹ் சொல்றான், ஈமானோடு தக்வாவோடு இருக்கும் பொழுது வானத்திலிருந்தும் சரி பூமியிலிருந்தும் சரி பரக்கத்தான கதவுகளை திறந்து விடுவோம். அல்லாஹ் அதுக்கப்புறம் சொல்லுவான், வலாக்கின் கதபு, அவர்கள் அந்த மனிதர்கள் ஈமானோடு இல்லாமல் ஈமானை புறக்கணித்து பொய்ப்பித்து வாழ்ந்த காரணத்தினால இதை தடுத்து வச்சிருக்கிறோம் சொல்றான். அப்போ நம்முடைய ஈமானை விட்டு நம்ம எந்த அளவுக்கு தூரமாக இருப்போமோ அந்த அளவுக்கு வானத்திலிருந்து இறங்கக்கூடிய இந்த பரக்கத்துகள் நமக்கு கிடைக்காது. வானத்தில் இருக்கக்கூடிய பரக்கத்துகளில் மழையும் ஒன்று. இப்போ மழை வரல அப்படின்னா நம்முடைய ஈமானிய பலம் குறைவாக இருக்குது, நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு ஈமானில் ஸ்ட்ரென்த்து கிடையாது. அப்போ ஈமானோடும் தக்வாவோடும் இருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், அன் அஹ்லல் குரா, ஊர் நபர்கள், அந்த ஊர்வாசிகள் கிராமவாசிகள் அந்த மக்கள் ஈமானோடு இருக்கும் பொழுது லஃபதஹ்னா அலைஹிம், அவர்கள் மீது பரக்கத்துக்கான கதவுகளை திறந்து விடுவோம். இந்த ஈமான்ல இழப்பு இருக்கும் பொழுது, குறைவு இருக்கும் பொழுது என்ன ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிக்க முடியுது, நம்முடைய ஈமான்ல சரி இல்லை அப்படின்னா வானத்திலிருந்து பரக்கத்துகள் இறங்காது. நம்ம இஸ்லாத்திலிருந்து ஈமானை விட்டு தூரமாக ஆக ஆக நம்முடைய வாழ்க்கையை விட்டும் இந்த அல்லாஹ்வுடைய பரக்கத்துகள் தூரமாகிட்டு இருக்குன்னு புரிஞ்சிக்கணும். அப்போ இதை சரி கட்டுறதுக்கு இஸ்லாம் நமக்கு 2 வகையான தீர்வுகளை கொடுக்குது. ஒன்று, எந்த அளவுக்கு ஈமானை விட்டு தூரமாகிறோமோ அந்த அளவுக்கு ஈமானில் ரொம்ப நிலையாக இருக்கணும். ஈமானின் மீதும் சரி இஸ்லாம் மீதும் சரி நம்ம இஸ்திகாமத்தோடு இருக்கணும், நிலை பெற்று இருக்கணும். அப்படி நிலையாக இருக்கும் பொழுது, ஈமானில் நம்ம நிலைச்சி இருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இந்த இஸ்திகாமத்தின் காரணமாக, நிலைத்திருத்தலின் காரணமாக நமக்கு அல்லாஹ் நீரை கொடுக்குறான், மலையை கொடுக்குறான். இதை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் அழகாக சொல்லுவான், சூரத்துல் ஜின் எல்லாம் சொல்லுவான், வல்லவி இஸ்தகாமு அல தரீகா, இந்த நேர்வழியின் மீது எவர் நிலைத்திருப்பார்களோ லஸ்கைனாஹும் மான் கதகா, அவர்களுக்கு நாம அதிகமான நீரை கொடுப்போம் சொல்லுவான் அல்லாஹ். எப்படி இந்த நேர்வழியின் மீது யார் நிலைத்திருப்பார்களோ அவர்களின் மீது அதிகமான நீரை இறக்குவோம், அதிகமான தண்ணீரை கொடுப்போம் சொல்லுவான் அல்லாஹ். அப்போ இந்த மார்க்கத்தின் மீது நிலைத்திருக்கிறோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நமக்கு அந்த நீருக்கான கதவுகள் பரக்கத்துக்கு இறங்க போகுதுன்னு அர்த்தம். ஒன்று. இரண்டாவது வழியாக குர்ஆன் சொல்லுது நமக்கு என்னன்னா, அல்லாஹ் கிட்ட நம்ம செய்த பாவங்களை விட்டும் இஸ்திக்ஃபார் தேடுவது. இந்த பாவங்களை விட்டு அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடுறது இருக்குல்ல, இது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கான ஒரு முக்கிய அம்சமாக இருக்குது ஒரு பக்கம். மறுபக்கம் அல்லாஹ் கிட்ட இருந்து மலையை இறக்கி வைக்கக்கூடிய அழகான ஆயுதமாக இருக்குது. எப்படி? இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன் சமூக மக்களுக்கு எச்சரிக்கும் பொழுது, தாவா பண்ணும் பொழுது, மக்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கும் பொழுது அழகான விமர்சனங்கள் செய்வாங்க மக்கள் எல்லாருமே. அதை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அழகாக கையாளுவாங்க கூட. இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது அழகாக சொல்லி காண்பிப்பா. அதில் ஒரு வரி இருக்கும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், அதாவது மக்களே நீங்கள் அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க. இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்கள் இறைவனிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்க. இன்னஹு கான கஃபாரா, ஏன் அவன் தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஒன்று, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு அடுத்து சொல்லி காண்பிச்சாங்க, யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, உங்கள் மீது வானத்திலிருந்து மழை இறங்கிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த இஸ்திக்ஃபார், நம்முடைய பாவங்களை எண்ணி அல்லாஹ் கிட்ட துவா கேட்கணும். நாம் செய்த ஞாபகம் இருக்கும் பாவங்களையும் சரி, இந்த பாவங்கள் செஞ்சேன் அல்லாஹ் மன்னிச்சிரு, இனி பண்ண மாட்டேன். நம்ம பாவங்கள் செஞ்சிருப்போம், ஞாபகத்தில் இருக்காது. அந்த பாவங்களை என்ன அல்லாஹ் துவா கேட்குறியா, அல்லாஹ் நான் எனக்கு ஞாபகம் இல்லாத பாவங்களையும் சரி மன்னிச்சிரியா அல்லாஹ். அப்போ நமக்கு ஞாபகம் இருக்கிற பாவமாக இருக்கட்டும், ஞாபகம் இல்லாமல் இருக்கிற பாவமாக இருக்க, அல்லாஹ் கிட்ட நம்முடைய பாவங்களை எண்ணி மன்னிப்பு கேட்கணும். அப்போ இந்த 2 விஷயங்கள், ஒன்று நம்ம இஸ்திகாமத்தோடு இருப்பது,
மார்க்கத்தில் நிலைத்திருப்பது நம்முடைய மலைக்கான ஒரு நல்ல ஒரு வருகை தரக்கூடிய விஷயமாக இருக்குது. அதே போல அல்லாஹ் கிட்ட நம்முடைய தவறுகளை எண்ணி பாவ மன்னிப்பை தேடுவது. இதுக்கு அடுத்த விஷயமாக, அதாவது நமக்கு மழை இன்னும் வரலை, மழை வராமல் இருப்பதற்கான அடுத்த கட்ட காரணமாக வெளிப்படையாக தெரிவது என்னன்னா, மக்கள் சக மனிதர்களுக்கு மத்திய அநீதி இழைப்பது. இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம், அல்லாஹ் நமக்கு கொடுத்த தற்காலிக பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தற்காலிக பதவியின் காரணமாக தற்காலிக சக்தியை பயன்படுத்தி நமக்கு கீழுள்ள மக்களை அலட்சியமாக பார்ப்பதும் சரி, அவர்கள் மீது அநீதி இழைப்பதும் சரி. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருந்து அல்லாஹ்வுடைய ரஹமத்துகளை தூரமாக்குற விஷயமாக இருக்கும். எந்த அளவுக்கு மக்கள் அநீதி இழைத்து கொண்டிருக்கிறார்களோ அதே போல மக்கள் இப்படியும் இருப்பாங்க, அநீதி இழைக்க மாட்டாங்க. ஆனால் யார் மீது அநீதி இழைக்கப்பட்டிருக்கோ அவங்களை கண்டுகொள்ளாமல் இருப்பாங்க. ஒன்று, அநீதி இழைக்கிற அநியாயக்காரர்கள் ஒரு பக்கம் சொன்னால், அநீதி இழைக்கப்பட்டவர்கள் மீது சரியாக ஒரு இரக்கமான பார்வை கூட இல்லாமல் அவங்களை கண்டு கொள்ளாமல் இருக்கிறவர்களும் இருப்பாங்க. இந்த அளவுக்கு உலக மக்கள் ஆகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய ரஹமத்துகளும் பர்க்கத்துகளும் நமக்கு வந்தடையாது. அதற்கு பதிலாகத்தான் நபி அழகாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அர்-ராஹிமூன், இரக்கம் காட்டுபவர்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த இரக்கம் காட்டுங்கள் சொல்ல அல்லாஹ் நபி சொல்லி கொடுத்தாங்க. மக்கள் இரக்கம் காட்டுங்க. இர்ஹமு மன் ஃபில் அர்த், உலகில் இருப்பவர்கள் மீது நீங்க இரக்கம் காட்டுங்கள். ஏன்? யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, உங்கள் மீது வானத்தில் இருப்பவன் இரக்கம் காட்டுவான். அல்லாஹ்வுடைய ரஹமத் வேணுமா? நீங்க உலக மக்கள் மீது இரஹமத்தோட இருங்க. நீங்க இரக்கம் காட்டாத வரை அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்ட மாட்டான். நமக்கு வரலாறு சாட்சியாக இருக்கு, சான்றாக இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், மக்கள் எந்த அளவுக்கு குர்ஆன் சுன்னஹ் அப்படி நீதியாக வாழ்க்கை நடத்தி வந்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் அளப்பரியாத பர்க்கத்துகளை கொடுத்தான். உதாரணம் சொல்லணும்னா, அப்பாசி ஆட்சி காலம் இருக்கும். அப்பாசி ஆட்சி காலத்தில் ஒரு அழகான சம்பவத்தை உலமாக்கள் வரலாற்றாசிரியர்கள் எழுதுவாங்க. என்னன்னா, அப்பாசி ஆட்சி காலத்தினுடைய அரசாங்க கஜானா இருக்கும்ல, அந்த அரசாங்க கஜானாவில் கோதுமைகள் வைக்கப்படுமா. அந்த கோதுமையுடைய ஒவ்வொரு பருக்கையும் சரி நல்லா இவ்வளோ பெருசாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதோடைய டயக்ராமோடு அந்த வடிவத்தோடு எடுத்து காமிப்பாங்க. இவ்வளோ பெருசாக இருக்கும் ஒவ்வொரு கோதுமையும் சொல்லி காமிப்பாங்க. இதை காமிச்சிட்டு கீழே அந்த வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவாங்க, எந்த அளவுக்கு மக்கள் நீதியாக நடந்து கொள்வார்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பர்க்கத்துகள் மலையாக இறங்கி அந்த மலையின் மூலமாக வரக்கூடிய அந்த பயிர்களும் சரி பர்க்கத்தாக காண கிடைக்கும். அப்போ எந்த அளவுக்கு நாம் அநீதி இழைத்து வாழ்ந்துக்கிட்டு இருப்போமோ, எந்த அளவுக்கு அநியாயத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருப்போமோ அந்த அளவுக்கு நம்ம கிட்ட இருந்து மலை தூரமாகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ஒரு பக்கம். அதே போல் எந்த அளவுக்கு நம்ம நீதியோடு வாழ்வோமோ, குறிப்பாக இந்த குர்ஆன் சுன்னா விதித்த வண்ணம் எந்த அளவுக்கு வாழ்க்கை நடத்தி கொள்வோமோ இன்ஷா அல்லாஹ் நமக்கு அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பர்க்கத்து இன்னும் அதிகமாக கிடைக்கும். இதையும் புரிஞ்சுக்கணும். இப்போ மழை வராமல் இருப்பதற்கான காரணங்களில் எந்த அளவுக்கு அநீதி இழைப்பதற்கு காரணமாக இருக்குதோ மறுபக்கம் நம்முடைய உறவுகளை துண்டித்து வாழ்வதும் இருக்குது. இப்போ எந்த அளவுக்கு நம்ம உறவுகளை துண்டித்து வாழ்வோமோ, எந்த அளவுக்கு உறவுகளை மேம்படுத்தாமல் இருப்போமோ, இல்லை எந்த அளவுக்கு ரெண்டு உறவுகளுக்கு மத்தியில் விரிசல்களை ஏற்படுத்துவோமோ, எந்த ரெண்டு உறவுகளுக்கு மத்தியில் சண்டைகளை பிளவுகளை உண்டாக்குவோமோ, எந்த இரண்டு உறவுகளை பிரித்து விடுவோமோ, இத்தகைய குணம் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பர்க்கத்துகள் நம்முடைய ரிஸ்குடைய விசாலத்தை கண்டிப்பாக பார்க்க முடியாது. நபிகள் சொல்லி காமிப்பாங்க, இந்த உறவுகளை துண்டித்து வாழ்வது மிகப்பெரிய பாவம் ஒன்று. இதை பற்றி பொதுவாக சொல்லுவாங்க, லா யதுகுலுல் ஜன்னah, அதாவது உறவுகளை துண்டித்து வாழ்பவன் சுவனத்தில் நுழைய மாட்டான். இது பொதுவான செய்தியாக இருக்குது. அல்லாஹ் இதே நமக்கு வேறு இடத்துல நபி சொல்லி காமிப்பாங்க, மன் அஹப் அன் யுப்ஸத லஹு ஃபி ரிஸ்கி, அதாவது எவருடைய உணவாதாரத்தில் ரிஸ்கில் விசாலத்தை விரும்புகிறாரோ, வன் யுன்ஸா லஹு ஃபி அஸரி, தன்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாக இந்த விஷயத்தை யார் எதிர்பார்த்து கொண்டிருப்பாரோ, ஃபல் யஸில் ரஹிமஹ், அவர்கள் தன்னுடைய உறவுகளை மேம்படுத்தி கொள்ளட்டும், உறவுகளை ஜோடித்து வாழணும்னு சொல்லி காமிப்பாங்க. அப்போ உறவுகளை சேர்த்து வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய ரஹமத்து கண்டிப்பாக இறங்கும். இப்போ எந்த அளவுக்கு குடும்பங்களில் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ தப்பு நம்மள்தான் இருக்கலாம், தப்பு நம்மது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இருந்தாலுமே நம்முடைய மனது சொல்கிற பேச்சை கேட்டு உறவுகளை இன்னும் துண்டிச்சுட்டு வாழ்ந்துட்டு தான் இருக்கும். அப்போ இப்படி உறவுகளோடு தள்ளி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் சரி நம்மளோட தள்ளி தான் போகின்றது புரிஞ்சிக்கணும். இப்போ இதே போல் நபிகள் சொல்லி காமிப்பாங்க, 5 விஷயங்கள் இருக்குது. இந்த 5 விஷயம் உங்களை அடையாமல் இருக்க அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுறேன்னுவாங்க. அது பெரிய ஹதீஸ். அதில் கடைசியாக சொல்லுவாங்க, மக்கள்
உலகத்தில் வாழும் பொழுது மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, வருங்காலத்தில் நபி சொல்லி காண்பிச்சாங்க, அளவு முறைகளில் ஏமாற்றுவாங்க. வியாபாரம் ரீதியாக பார்க்கும் பொழுது வணிகர்கள் அந்த அளவுகோல்களில் மக்களை ஏமாற்றுவாங்க. எடைகளை ஏற்றுவாங்க, குறைப்பாங்க, கூட்டுவாங்க, குறைப்பாங்க. அப்போ இந்த விஷயத்தின் காரணமாக அல்லாஹ் நமக்கு 3 தண்டனைகளை கொடுப்பா. இப்போ நபி சொன்னாங்க, இந்த அளவுகோல்களில் யார் ஏமாற்றுவார்களோ இத்தகைய நிலைமை வந்துருச்சு அப்படின்னா பெரிய பெரிய பாதிப்புகள் ஏற்படும். அதில் 3 சொல்லி கொடுத்தாங்க. ஒன்று இல்லா உஹிதுபி சினீன், பஞ்சமான ஆண்டுகள் நிலவும். பஞ்சமான ஆண்டுகள் நிலவும். இப்போ தண்ணி கிடைக்காது, மழை இருக்காது, வரப்புகள் காஞ்சு போயிடும், பயிர்கள் இறந்து போயிடும். அப்போ பஞ்சமான ஆண்டுகள் நிலவும். இது ஒன்று. இரண்டாவது சொன்னாங்க, அத்தியாவசிய பொருள்களை தேர்வதை கூட கஷ்டமாயிரும். நமக்கு எது ரொம்ப தேவையாக இருக்குது, ஒரு நாளுடைய வாழ்க்கை கழிப்பதற்கு எந்த அளவுக்கு விஷயம் அத்தியாவசியமாக, ரொம்ப மேண்டேட்ரியாக, ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குதோ அந்த அத்தியாவசிய தேவைகளை அடைவது கூட ரொம்ப கஷ்டமாயிரும், ரொம்ப கடினமாயிரும். மூணாவதாக சொல்லுவாங்க, ஜூரி சுல்தான் அலைஹிம், ஆட்சியாளர்களுடைய கொடுங்கோல் தரம் உங்கள் மீது நிலவும் சொல்லுவாங்க. 3 விஷயங்கள். இப்போ இந்த எடைகோள்களில், எடைமுறையில் யார் ஏமாற்றுவார்களோ அந்த நடைமுறை, அந்த அமல் நடைமுறைக்கு வரும் பொழுது அதற்கு பதிலாக அல்லாஹ் கொடுக்குற 3 விஷயங்கள். ஒன்று பஞ்சமான ஆண்டுகள், இன்னொன்று நம்முடைய அத்தியாவசிய தேவைகளை கூட பூர்த்தி செய்ய ரொம்ப கஷ்டமாயிரும். மூணாவதாக நம்முடைய இந்த இழப்புகள் ரொம்ப பெருசாகி நமக்கு மீது கொடுங்கோல் தனமுள்ள ஆட்சியாளர் நிலவுவான். இது ஒன்று. அப்போ இதுக்கு அடுத்து சொன்னாங்க, ஜக்காத்து கொடுக்காமல் இருப்பது. இப்போ எந்த அளவுக்கு ஜக்காத்து மக்கள் கொடுக்காமல் இருப்பார்களோ இல்லா முனிஉல் மத்தர், அந்த ஜக்காத்து கொடுக்காத காரணத்தினால அல்லாஹ் மழையை பிடிச்சு கொள்வான், மழையை அனுப்ப மாட்டான். இப்போ மழை நமக்கு கிடைக்காம இருந்ததுக்கான ஒரு காரணம் ஜக்காத்து கொடுக்காமல் இருப்பதும் சரி. இப்போ யாருடைய சொத்து சுகாதாரம்லாம் அந்த ஜக்காத்து கொடுக்கக்கூடிய லிமிட்டை தாண்டுதோ, அந்த லிமிட்டுக்குள்ளே வருதோ, அவன் கண்டிப்பாக அலசி ஆராய்ந்து என்ன ஜக்காத்து எடுத்து கொடுக்கணும். அப்படி ஜக்காத்து கொடுக்காமல் இருப்பது நம்ம இது மழை இறங்காமல் இருப்பதற்கான முக்கிய விஷயமா இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். இதற்கு அடுத்து உடனே சொன்னாங்க, வலௌலல் பஹாயிம் லம் தும்தரு, கால்நடைகள் இல்லை அப்படின்னு சொன்னா உங்கள் மீது எப்பொழுதும் மழை பொழியாது. அல்லாஹ் நமக்கு மழை கொடுக்குறான் அப்படின்னா அதற்கான முக்கிய காரணம் இந்த கால்நடைகள். லௌலல் பஹாயிம், கால்நடைகள் இல்லை அப்படின்னா லம் தும்தரு, உங்களுக்கு எப்போ மழை கிடைக்காது. இப்போ மழை கிடைக்குது, தாமதமாக கிடைக்குதுன்னா அதற்கான முக்கிய காரணம் கால்நடைகளுக்கு அல்லாஹ் கொடுக்குறான். அதில் நமக்கும் பெனிஃபிட் இருக்குது கொஞ்சம். அப்போ நமக்காக அல்லாஹ் மழை கொடுக்கணும் அப்படின்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விஷயங்களை சொல்லி கொடுத்தாலும் அதை செய்யணும். நபி என்ன சொல்லி கொடுத்தாலும் அதன் மீது அமல் செய்யணும். இப்போ உறவுகளை துண்டித்து வாழ்ந்துக்கிட்டு அநியாயம் பண்ணிக்கிட்டு ஈமானோட தூரமாக இருக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ் நமக்காக மழை இறக்க எதிர்பார்க்க முடியாது. அப்போ நமக்கு இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய இந்த விஷயங்களை கேட்டுட்டு எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகளா சொல்லி கொடுத்தாங்களோ அந்த விஷயங்கள் மீது சரியாக அமல் செய்யும் பொழுது இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நமக்கு இந்த நிலைமைகள் மாறும் இன்ஷா அல்லாஹ். அப்போ அல்லாஹ் ரப் நம்முடைய வாழ்க்கையை சீராக்கி நல்ல முறையில் அல்லாஹ் நமக்கான இந்த ரஹமத்தான மலை இறக்கி செய்வானாக இன்ஷா அல்லாஹும் ஆமீன். அதற்கான வாழ்க்கையை வாழும்படி வாழக்கூடிய மிக சிறந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அல்லாஹும் ஆமீன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஅலா வபஅத். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலை சம்பந்தமான விஷயங்களை பற்றி என்ன சொல்லியிருக்கிறான். அதே போல் இஸ்லாம் சம்பந்தமாக மலை வராமல் இருப்பதற்கான காரணங்கள் என்ன அதை பற்றி பார்த்துருந்தோம். அதை தெரிஞ்சுக்கிட்டு எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொண்டால் நம்ம மீது இந்த மலை இறங்குமோ அதற்கான முயற்சிகளில் கண்டிப்பாக ஈடுபடும் இன்ஷா அல்லாஹ். அதே போல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமான செலவாத்துகள் ஓதுவது. இப்போ செலவாத்து ஓதின் காரணத்தினால நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லாஹ் நமக்கு நிறைய பர்க்கத்துகளை உண்டாக்குவான் இன்ஷா அல்லாஹ். இப்போ நல்ல நீயத்தோடு செலவாத்து ஓதும் பொழுது இன்ஷா அல்லாஹ் இதை காரணம் கொண்டும் அல்லாஹ் நமக்கு மலை இறக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ எந்த அளவுக்கு மலைக்கான தேவை உள்ள இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் மலையை பொழிய செய்வானாக. அப்போ சாதாரண நாட்களை விட அதிகமாக செலவாக ஓதக்கூடிய பாக்கியத்தை வழங்குவானாக. குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை தினங்களில் அதிகமாக
ஸலவாத்துகளை சொல்லக்கூடிய ஓதக்கூடிய பாக்கியத்தை வழங்குவானாக. நம்முடைய தவறுகளை அல்லாஹ் மன்னிப்பானாக. எந்த அளவுக்கு மழை தேவை இருக்கிறதோ அந்த அளவுக்கு மழையை பொழிய செய்வானாக. ரஹ்மத்தான மழை இறக்குவானாக. அல்லாஹுடைய கருணையான பாவை நம் மீது இறக்க செய்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على